பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுது மட்டுமல்ல, நேரம் எடுத்து வாசிக்கணும். டைம் கிடைச்சா பைபிள் படிப்பேன், டைம் கிடைச்சா பைபிள் படிப்பேன். கிடைச்சா படிக்க வேண்டியதல்ல பைபிள், டைம் எடுத்து படிக்க வேண்டியதாக்கும் பைபிள். இது எல்லா காரியத்தையும் செய்ய நாம் திட்டமிடுகிறோம். மீதி எல்லா காரியம் செய்ய அழகா இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், நாளைக்கு எழும்பி என்னென்ன வேலை இருக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம் இல்ல. அதே மாதிரி ஜெபம் பண்றதுக்கும் வேதம் வாசிக்கிறதற்கும் நம்ம என்ன செய்யணும்? திட்டமிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:7 படிங்க. பவுல் சொல்றார், நான் அல்ல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. வாசி மக்களே. எப்போதும் கற்றாலும் எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து எவ்வளவு சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில், பைபிள் என்ன சொல்லுது? எவ்வளவுதான் கற்றாலும் சிலருக்கெல்லாம் உணர்வே வராது. சில ஆட்களுக்கு படிப்பே இல்லை, கற்றுக்கொள்ளுதலே இல்லை. சில ஆட்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் நம்மளோடு தானே ஆண்டவர் பேசுறார். எத்தனை முறை என் கூட பேசியாச்சு, இதை நான் நடைமுறைப்படுத்தணுமே. இந்த உணர்வே கிடையாது. எதற்கு இதை தேவன் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார்? கற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு நீங்க பைபிள் படிச்சதுல ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா? நீங்க இன்னைக்கு பைபிள் படிச்சதுல என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்டா அப்படின்னு சிரிக்கப்பட, இப்படி ஒரு வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன், இதை செய்யக்கூடாதுன்னு நான் கற்றுக்கொண்டேன், இது தவறு என்று நான் கற்றுக்கொண்டேன், இன்னும் நான் செய்ய மாட்டேன் அடுத்து தீர்மானிக்க. அல்லாத பட்சத்தில் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ட்டு கட 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 கடன்னு படிச்சுட்டு ஒருவேளை பாஸ்டர் சர்ச்சைக்கு போனா கை தூக்க சொல்லுவாரே, அமீன் தோத்திரம். எல்லா நாளும் சங்கீதம் 23 படிக்கிற ஆளுகளும் உண்டு. சில ஆட்களுக்கு சங்கீத பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தம் தெரிஞ்சிருக்கு, எழுத்தே தெரியாது. ஆனா கொஞ்சம் படிச்சேன், படிச்சேன், என்ன படிச்சேன், அதெல்லாம் படிச்சேன், நேற்று படிச்சதா இன்னும் படிச்சேன், இன்னும் படிச்சதான் நாளைக்கும் படிப்பேன், அப்படி கிடையாது. கர்த்தருடைய வேதம் எதற்குரியது? நான் கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ளாததுனாலதான் உலகம் நம்மை தூஷிக்கிறது. உலகம் நம்மளை ஏன் தூஷிக்குது? இந்த உலகத்தில் மனிதனுக்குரிய வாழ்வியல்